Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய கடற்படை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயக்குறதுக்கு 26 மல்டி ரோல் கேரியர் பார்ன் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. இந்திய கடற்படைக்கு இந்த 26 போர் விமானங்களை சப்ளை செய்வதற்கு உலகின் பல முன்னணி நிறுவனங்கள் போட்டியிட்டாங்க. இந்த போட்டியில இந்திய கடற்படை பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல்-m மற்றும் அமெரிக்காவின் FA-18EF சூப்பர் ஹார்னட் விமானத்தையும் இறுதி கட்டத்துக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் நாட்டின் dassault நிறுவனமும் அமெரிக்காவின் boeing நிறுவனமும் எப்படியாவது இந்த கான்ட்ராக்டை கைப்பற்றிடணும் அப்படின்னு கடுமையா போட்டியிட்டு வர்றாங்க. பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல்-m போர் விமானத்துக்கு ஒரு பின்னடைவு தரக்கூடிய விஷயம் நடந்திருக்கு. இந்த வீடியோல அது என்ன விஷயம், பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல்-m மற்றும் அமெரிக்காவின் FA-18EF சூப்பர் ஹார்னட் விமானங்களை கம்பேர் செய்து இந்திய கடற்படைக்கு எந்த விமானம் சிறந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஏர்கிராஃப்ட் கேரியரான INS விக்ராந்த் சி ட்ரையல்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த போர்க்கப்பல் இந்தியாவின் 75வது சுதந்திர தினம் அன்று இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. INS விக்ராந்த் போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்காக இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து MiG-29K கேரியர் பார்ன் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்ல பலவிதமான கோளாறுகள் ஏற்படுது. ஃபைட்டர் ஜெட்ஸ் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்ஜின் ஷட் டவுன் ஆயிருது. இதனால MiG-29K ஃபைட்டர் ஜெட் நம்பகத்தன்மை இல்லாத ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு இந்திய கடற்படை சொல்றாங்க. அதனால இந்திய கடற்படை அதிவிரைவா 26 மல்டி ரோல் கேரியர் பார்ன் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை தொடர்ந்து இந்தியா INS விஷால் அப்படிங்கிற இன்னொரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை உள்நாட்டிலே உருவாக்க போறாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இயக்குறதுக்கு 31 மல்டி ரோல் கேரியர் பார்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ் தேவைப்படுது. அப்போ மொத்தமா இந்திய கடற்படைக்கு 57 கேரியர் பார்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ் தேவைப்படுது. இதன் காரணமாக தான் பிரான்சின் dassault மற்றும் அமெரிக்காவின் boeing நிறுவனங்கள் இந்த கான்ட்ராக்டை கைப்பற்றுவதற்கு கடுமையா போட்டியிட்டு வர்றாங்க. இந்த போட்டியில அமெரிக்காவின் boeing நிறுவனம் பிரான்சின் dassault நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி முன்னிலையில இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இதற்கு காரணம் boeing நிறுவனம் தற்போது அமெரிக்க கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள FA-18EF சூப்பர் ஹார்னட் பிளாக் 3 விமானங்களை இந்தியாவிற்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த விமானத்தை கடந்த வருடம் தான் boeing நிறுவனம் அமெரிக்க கடற்படைக்கு வழங்கினாங்க. இந்த சூழ்நிலையில boeing நிறுவனம் இந்திய கடற்படை கேட்கக்கூடிய அத்தனை ஸ்பெசிபிகேஷன்ஸையும் எங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கடற்படை 26 மல்டி ரோல் கேரியர் பார்ன் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்க போறாங்க. அதுல 8 விமானங்கள் ட்வின் சீட்டர் விமானங்கள், மீதமுள்ள 18 விமானங்கள் சிங்கிள் சீட்டர் விமானங்கள். அமெரிக்காவின் FA-18EF சூப்பர் ஹார்னட் விமானத்துல சிங்கிள் சீட்டர் மற்றும் ட்வின் சீட்டர் விமானங்கள் தயாரிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல்-m போர் விமானத்துல சிங்கிள் சீட்டர் விமானம் மட்டுமே இருக்கு. விமானம் தாங்கி போர் கப்பல்ல வச்சு இயக்கக்கூடிய ட்வின் சீட்டர் விமானங்கள் ரஃபேல் போர் விமானத்துல கிடையாது. ரஃபேல் போர் விமானத்தோட ட்வின் சீட்டர் விமானங்களை தரையில் வைத்து மட்டுமே இயக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை வச்சே ரஃபேல் போர் விமானத்தை இந்த காம்படிஷன்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இந்திய கடற்படை ரஃபேல் போர் விமானத்தை இந்த காம்படிஷன்ல இருந்து நீக்க மறுக்கிறாங்க. ஏன்னா ரஃபேல் போர் விமானத்தை இந்த காம்படிஷன்ல இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவின் boeing நிறுவனம் மட்டுமே இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கும். அப்போ boeing நிறுவனத்துக்கு போட்டியே இருக்காது. இந்த சூழ்நிலையில அவங்க விலையை குறைக்க மாட்டாங்க. இதன் காரணமா இந்தியா ரஃபேல்-m போர் விமானத்தை இந்த காம்படிஷன்ல இருந்து டிஸ்குவாலிஃபை செய்யல. அடுத்து boeing நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்களோட சூப்பர் ஹார்னட் விமானம் முழுக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. இந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் ஒரு கேரியர் பார்ன் ஃபைட்டர் ஜெட்டுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவின் சூப்பர் ஹார்னட்
ஹார்னட் விமானங்கள் ஒரு போல்டபிள் விங்ஸ் கொண்ட விமானம். இதன் மூலமா இந்த விமானத்தோட ரெக்கையை நம்மளால மடித்து வைக்க முடியும். இதனால விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ நிறுத்தி வைப்பதற்கு இடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஃபைட்டர் ஜெட்ஸ அப்பர் டெக்ல இருந்து போர்க்கப்பலோட லோயர் டெக்குக்கு கொண்டு போறதுக்கு லிஃப்ட் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அமெரிக்காவின் சூப்பர் ஹார்னட் விமானங்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட லிஃப்ட்ல கரெக்டா செட் ஆகுது. இதனால ஈஸியா அப்பர் டெக்ல இருந்து லோயர் டெக்குக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். ஆனா dassault நிறுவனத்தின் ரஃபேல்-m போர் விமானம் ஒரு பிக்ஸ்டு விங் போர் விமானம். இந்த விமானத்தோட ரெக்கைகளை மடிக்க முடியாது. இதனால சூப்பர் ஹார்னட் விமானங்களை விட குறைவான ரஃபேல் போர் விமானங்களையே ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல நிறுத்தி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய லிப்ட்ல ரஃபேல்-m போர் விமானத்தை அப்பர் டெக்ல இருந்து லோயர் டெக்குக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த போர் விமானத்தோட ஃப்ரண்ட் நோஸ் கோன டிஸ்மேண்டில் செய்யணும். அடுத்து விமானத்தோட விங் டிப்ல இருக்கக்கூடிய சென்சார்களையும் டிஸ்மேண்டில் செய்தாதான் இந்த விமானத்தை அந்த லிப்ட்ல ஏற்ற முடியும். இதனால விமானத்தை அப்பர் டெக்ல இருந்து லோயர் டெக்குக்கு எடுத்துட்டு போறதுக்கு அதிக கால அவகாசம் எடுக்கும். இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு யுத்த நேரத்துல விமானத்தை சர்வீஸ் செய்யணும் அப்படின்னா அப்பர் டெக்ல இருந்து லோயர் டெக்குக்கு அதிவேகமா எடுத்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுல கால தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா யுத்தத்தோட முடிவே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இப்போ நம்ம ரஃபேல்-m மற்றும் சூப்பர் ஹார்னட் விமானத்தோட கேப்பபிலிட்டிஸ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரஃபேல்-m போர் விமானத்தால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அதுவே அமெரிக்காவின் சூப்பர் ஹார்னட் விமானத்தால அதிகபட்சமா 29,900 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அப்போ அமெரிக்காவின் சூப்பர் ஹார்னட் விமானங்கள் ரஃபேல்-m போர் விமானத்தை விட அதிகமான ஆயுதம் மற்றும் எரிபொருளை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அடுத்து ரஃபேல்-m போர் விமானத்தை இயக்குறதுக்கு 75 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட MW-4E டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சூப்பர் ஹார்னட் விமானத்துல 2 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் F414 GE400 டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜினோட த்ரஸ்ட் 98 கிலோ நியூட்டன். இன்ஜினோட த்ரஸ்ட் விஷயத்திலையும் சூப்பர் ஹார்னட் விமானங்கள் தான் அதிகமா இருக்கு. இதன் காரணமா தான் அதிகமான எடையை சுமந்து கொண்டு இந்த விமானத்தால் பறக்க முடியுது. ரஃபேல்-m போர் விமானத்தால அதிகபட்சமா மாக் 1.8 அதாவது 2200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே சூப்பர் ஹார்னட் விமானத்தால மாக் 1.6 அதாவது 1960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். வேகத்தை பொறுத்தமட்டில் ரஃபேல்-m போர் விமானம் அதிகமான வேகத்துல பயணிக்கக்கூடிய விமானமா இருக்கு. இதன் மூலமா 2 விமானங்களுக்கு இடையே டாக் ஃபைட் நடக்கும் பொழுது ரஃபேல்-m போர் விமானத்துக்கு கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்து ரஃபேல்-m போர் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1850 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானத்தால எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச். சூப்பர் ஹார்னட் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 725 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் விஷயத்தை பொறுத்தமட்டில் ரஃபேல்-m போர் விமானத்தால சூப்பர் ஹார்னட் விமானத்தை விட அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு யுத்த நேரத்துல எதிரியோட தாக்குதல் வரம்புக்குள்ள போகாமலே நீங்க தொலை தூரத்துல இருந்து தாக்குதல் நடத்த முடியும். காம்பாக்ட் ரேஞ்ச் விஷயத்துல சூப்பர் ஹார்னட் விமானம் மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. ரஃபேல்-m போர் விமானத்தால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் பறக்க முடியும். சூப்பர் ஹார்னட் விமானத்தால அதிகபட்சமா 3330 கிலோமீட்டர் பறக்க முடியும். அதிக தூரம் பறக்கிறதுலயும் ரஃபேல்-m போர் விமானம் முன்னிலையில இருக்கு. இந்த விஷயமும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ரஃபேல்-m போர் விமானத்தால அதிக தூரம் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அடுத்து ரஃபேல்-m போர் விமானத்தால அதிகபட்சமா 15,880 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். போயிங் நிறுவனத்தின் சூப்பர் ஹார்னட் விமானத்தால அதிகபட்சமா 15,000 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். ரஃபேல்-m போர் விமானத்தால 800 மீட்டர் அதிக உயரத்துல பறக்க முடியும். இந்த விஷயமும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா 2 விமானங்களுக்கு இடையே டாக் ஃபைட் நடக்கும் பொழுது ரஃபேல்-m
எம் போர் விமானத்தால 800 மீட்டர் அதிக உயரம் பறந்து மேலிருந்து கீழ் இருக்கக்கூடிய விமானத்தின் மீது தாக்குதல் நடத்த முடியும். ரஃபேல் எம் போர் விமானத்துல 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 9500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், கிளைட் பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம உலகின் தலை சிறந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஆன MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்டார்ம் ஷேடோ ஏர் டு கிரவுண்ட் மிசைல், உலகின் தலை சிறந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் ஆன மைக்கா மிசைலும் ரஃபேல் எம் போர் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் மிக அதிகமா இருக்கு. அமெரிக்காவின் சூப்பர் ஹார்னெட் விமானத்துல 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 8050 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல், கிளைட் பாம்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ் போன்ற பல ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். சூப்பர் ஹார்னெட் விமானத்துல AIM-7 ஸ்பாரோ மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள், AGM-65EF மெவரிக் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ், AGM-88 HARM ஆன்டி ரேடியேஷன் மிசைல் போன்ற பல அதிநவீன ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆனா ரஃபேல் எம் போர் விமானத்துல அதிகமான ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதிகமான எடை கொண்ட ஆயுதங்களையும் எடுத்து செல்ல முடியுது. இந்த விஷயத்திலையும் ரஃபேல் எம் போர் விமானம் தான் சிறந்ததா இருக்கு. பெரும்பாலான விஷயங்கள்ல ரஃபேல் எம் போர் விமானம் சூப்பர் ஹார்னெட் விமானத்தை விட சிறப்பா செயல்படக்கூடிய விமானமா இருக்கு. ஆனா ரஃபேல் எம் போர் விமானம் பிரத்யேகமா ஏர்கிராஃப்ட் கேரியர்ல வச்சு பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட விமானம் கிடையாது. சூப்பர் ஹார்னெட் விமானங்கள் பிரத்யேகமா ஏர்கிராஃப்ட் கேரியர்கள்ல வைத்து இயக்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட விமானம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ஹார்னெட் விமானங்கள் அடங்கிய ஒரு படையணி தாக்குதல் நடத்த போகுது அப்படின்னா அந்த படையணியில எலக்ட்ரானிக் அட்டாக் வேரியன்ட் விமானங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். சூப்பர் ஹார்னெட் விமானத்துல FA-18G கிரவுலர் அப்படிங்கிற ஒரு அதிநவீன விமானம் ஆபரேஷன்ல ஈடுபடும். இந்த விமானத்தால எதிரிகளோட ரடார்கள் மற்றும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஜாம் செய்ய முடியும். இதன் மூலமா மற்ற விமானங்களால் அட்டாக் ஆபரேஷனை சிறப்பா செய்ய முடியும். அடுத்து சூப்பர் ஹார்னெட் விமானத்தோட கேரியர் குரூப்ல ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் கேப்பபிலிட்டி இருக்கு. இந்த ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் வேலைகளை செய்வதற்கு 3 முதல் 4 E-2D ஹவாக் ஏர்கிராஃப்ட் பயன்படுத்தப்படும். இந்த ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் கேப்பபிலிட்டி இந்தியாவிடமும் உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் ஹார்னெட் விமானங்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய கடற்படை ஏற்கனவே பயன்படுத்தி வரும் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இந்த விமானத்திலையும் பயன்பாட்டில் இருக்கு. அதனால அவங்க ஈஸியா இந்த விமானத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியா NATO அமைப்பு பயன்படுத்தக்கூடிய ஸ்டாண்டர்ட் லிங்க் 16 டேட்டா, வாய்ஸ் மற்றும் வீடியோ லிங்க பயன்படுத்தி வர்றாங்க. அடுத்து MH-60 ரோமியோ ஆன்டி சப்மரின் ஹெலிகாப்டர்களையும் இந்தியா பயன்படுத்த உள்ளாங்க. P-8I பொசைடன் லாங் ரேஞ்ச் மேரிடைம் ஏர்கிராஃப்ட்ஸையும் இந்தியா பயன்படுத்தி வர்றாங்க. அதே போன்று இந்த சூப்பர் ஹார்னெட் விமானங்களையும் இந்திய கடற்படையில இணைச்சாங்க அப்படின்னா இந்த சிஸ்டங்களோடு இந்த விமானத்தால ஈஸியா இன்டகிரேட் செய்ய முடியும். இதன் மூலமா இந்திய கடற்படையின் செயல்பாடு சிறப்பா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆயுதத்தோட சிறப்பான செயல்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயுதம் எந்த நாட்டிடம் இருந்து வாங்கப்படுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பிரான்ஸ் இந்தியாவின் நீண்ட நாள் கூட்டாளி. பல முக்கியமான டிஃபென்ஸ் டீல்ல இந்தியாவோடு முன்பே இணைந்து செயல்பட்டிருக்காங்க. ரஃபேல் போர் விமானத்தை சொன்ன நேரத்துல இந்தியாவுக்கு டெலிவரி பண்ணிருக்காங்க. ஆனா அமெரிக்காவை நம்ப முடியுமா? இதுதான் என்னோட கேள்வி. அதனால ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வாங்குற விஷயத்துல விமானத்தோட கேப்பபிலிட்டி, பிரைஸ் மற்றும் நாட்டுடைய லாங் டேர்ம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இந்த 3 விஷயங்களையும் கருத்தில் கொண்டு இந்தியா ஒரு சிறந்த விமானத்தை வாங்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் என்னோட சஜஷன்ஸ் கொடுத்துட்டேன். நீங்க இந்தியா எந்த விமானத்தை வாங்கணும் அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான்
ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.